சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரம் என்று இப்பொழுது அழைக்கப்படும் ஊர் சோழ காலத்தில் பல்லாபுரம் என்று அழைக்கப்பட்டது. இந்த ஊரில் மலையில் பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனுடைய குடவரை ஒன்று இருக்குது. இந்த குடவரையில் பார்த்தீங்கன்னா மகேந்திர விக்ரமவர்மன், சேத்தகாரி, சித்திரகார புலி, பகாபிடுகு போன்ற பல பட்டப்பெயர்கள் வந்து இதில் வெட்டியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது பின்னாடி பிற்காலத்தில் தர்காவை பார்த்துருக்காங்க. மாட்டின பிறகு இந்த தூண்கள் உள்ள கல்வெட்டுகள் எல்லாமே டைல்ஸ் வச்சு மறைச்சிருக்காங்க. இப்படி வரலாற்று அறிய முடியல. ஆனால் ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து மகேந்திரவர்மன் ஒரு சிவனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குடவரை கோயில். ஆனால் இன்று முழுவதுமாக இந்த டைல்ஸையும் இதெல்லாம் அழகுபடுத்தி கல்வெட்டு பார்க்க முடியாத முழுமையாக தர்கா மாற்றிருக்காங்க. இது ஒரு வரலாற்று சின்னம். அதாவது முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனுடைய கிட்டத்தட்ட 1500 ஆண்டுக்கு முன்னாடி குடையப்பட்ட ஒரு அழகான ஒரு குடவரை கோயில். ஆனால் இன்று முழுதுமாக தர்கா மாற்றப்பட்டு மற்றும் பரவாயில்ல. எங்களுக்கு கல்வெட்டு முழுமையாக மறைந்திருப்பது தான் ரொம்ப வேதனைக்கு விஷயமா இருக்குது. இருந்தாலும் உள்ள நாங்கள் அனுமதி பெற்று பண்ணியிருக்கோம். இது மேலே பார்த்தா தெரியும், இந்த 4 பட்டை தூண், 8 பட்டை தூண், 4 பட்டை தூண்கள் இருக்குது. இதில் வந்து இந்த பீமில் தான் இருக்குன்றாங்க கல்வெட்டு இந்த பக்கம் தான் கல்வெட்டு தான் சொல்கிறாங்க. நமக்கு தெரியல. இதெல்லாம் வந்து இது விரிசிகை பகுதி நம்ம சொல்லுவோம். இல்லை குடவை வந்து நம்ம எளிமையான குடவை பெரிய ஒரு நீண்ட குடவையாக வந்து நமக்கு காட்சி இருக்குது. பார்த்தீங்கன்னா 4 தூண்கள் வந்து முழு தூண்கள் காணப்படுது. பக்கவாட்டிய தூண்கள் வந்து இருப்பதை நம்ம பார்க்குறோம். இந்த தூண் முழுமையாக அவங்க மறைச்சிருக்காங்க தெரியுது. இதை பார்ப்பதற்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு மண்டபம் போல தெரியுது. அதிசயமாக இருக்குது. இந்த தூண்கள் முன்னாடியும் தூண்கள் காணப்படுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு மண்டபமான அமைப்பு வந்து பார்க்க முடியும். இது மாதிரி நம்ம வந்து தலவானூரில் கூட வரையில கூட நம்ம பார்க்கலாம். இது மாதிரி ஒரு முன்னாடி மண்டபம் போன்ற ஒரு அமைப்பு, உள்ளே ஒரு மண்டபம் காமிச்சிருக்காங்க. 2 வரிசைகள் தூண் வந்து காணப்படும். கோஷ்டங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா 3 கோட்டைகள் வந்து காமிச்சிருக்காங்க. இது சரி அறிய முடியல. 1 2 3 இந்த நடுவில் உள்ள கோட்டை வந்து பெரிய கோட்டமாக இருக்குது. நடு மையத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த கோயில் போன்ற அமைப்பையும் பிரசர பகுதியும் கொஞ்சம் நீட்டி காமிச்சிருக்காங்க.